அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மனோ, மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போம், அவன் கால் வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி, பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, உத்தம தான சர்க்குணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா, பித்தக வேத சத்திரி பால, பித்தக வேத சத்தினி பால, வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, அன்பர்களே, இன்று பங்குனி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள். இந்த முருகன் நாளின் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாளி வந்த கோல் என் செய்யும், நாளில் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அதனால் இந்த முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் நம்மகிட்ட இருக்க வினையெல்லாம் ஓடி போயுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த சதுர்த்தி தீதி இரவு 8:39 வரை, பின்னாடி பஞ்சமி தீதி, சுவாதி நட்சத்திரம் மாலை 4:32, அதுக்கு பின்னாடி விசாக நட்சத்திரம். ராகு காலம் இன்றைக்கு 3 மணி முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு. அன்பான நேயர்களே, இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் மீனத்தில் இருக்கார். அவரோட ராகு சுக்கிரன் புதன் 4 பேர் சேர்ந்து மீனத்தில் இருக்காங்க. அடுத்து சந்திர பகவான் துலாத்தில் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கார். குரு பகவான் ரிஷபத்தில், சனி பகவான் கும்பத்தில், கேது கன்னியில். இது இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. ராசி பலன்கள் இன்று எப்படி இருக்கிறது? இந்த ராசி மேஷ ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்காரு, சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு அருமையான நாள். இது ரெண்டுமே ஏன்னா மிகப்பெரிய கிரகங்கள் ரெண்டும். அதனால் இது ரெண்டும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நன்மை என்று சொல்லுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு, கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்குரிய காலம். அதனால் ஏதாவது பிரச்சனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இடமாற்றங்கள் உண்டு. பதவி உயர்வு, வேறு ஊருக்கு மாறுறது, வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறது, வீடு மாறுறது, சொந்த வீடு கட்டிட்டு குடி போகிறது, இப்படியெல்லாம் எத்தனையோ இடமாற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கவனமாக செயல்படுவோம். அமைதியாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்குது. 10ல் ராகு இருக்குது, சூரியன் 10ல் இருக்கார், உங்கள் ராசிநாதனும் போய் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் நிறைய வரும், செலவு வரும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலேயும் ரொம்ப கவனம். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்குது. அதனால் உடல்நிலை சற்று கவனம் தேவை. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய பார்வையெல்லாம் பிரமாதமாக இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு காரியங்கள்லாம் பிரமாதமாக நடக்கும். கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது. சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார்.
பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் இருக்கிற குரு பவிசை கொடுப்பார், பதவி வரி போகும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப மேலதிகாரிகள்லாம் ரொம்ப ஒரு 2 மாதம் ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற வருவது பின்னாடி வந்துடக்கூடாது. அதனால் நிதானம், பொறுமை தேவை, பணிவு தேவை. மேலதிகாரி திட்டுனாலும் பரவாயில்ல, வாங்கி கொள்ளுங்க. ஒரு 2 மாதத்துக்கு பொறுமையாக இருந்தால் நல்லதே நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான யோகமான நாள். உங்களுக்கு 6ல் சனி இருக்குது. 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். 9ல் குரு இருக்குது. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விட மிக உயர்ந்தது. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2 மாதத்துக்குள்ள எல்லா நல்ல காரியங்களும் பூர்த்தியாகிடும். அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், குழப்பம் இல்லாமல் காரியத்தை பண்ணுவோம். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அஷ்டம குரு. எதையும் செய்யாதீங்க. துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் ராகு பகவான் 6ல் இருக்குது. அது ஒரு பெரிய அமைப்பு. இருப்பினும் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக எதையும் முதலீடு செய்து பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள். கொஞ்சம் 2 மாதம் தான். பையாச்சி பிறந்தோடனே அமோகமாக இருக்குது 1 வருஷத்துக்கு உங்களுக்கு. அதனால் அந்த காரியங்களை நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பொறுமையாக முதலீடு இருந்தால் முதல்ல பத்திரமா வச்சுக்கோங்க. அனாவசியமாக எதையும் பண்ணிடாதீங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது நாள். குரு 7ஆம் இடத்துல இருக்கார். விருச்சிக ராசி என்பதற்கு குரு பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார், மற்ற கிரகங்களாக நன்றாக இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பொறுமையாக நல்லது நடந்தால் இந்த 2 மாதத்துக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. தனுசு ராசி என்பவர்களாம் ஆரோக்கியம் பெற்றோம். அதனால் ரொம்ப நிதானமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் அடுத்து ராகு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. அன்பான தனுசு ராசி என்பதை கவனம் தேவை. 7 முடிஞ்சு போச்சு. சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது, நல்லது. அடுத்து ராகு 3ஆம் இடத்துக்கு வர போகிறார், அதுவும் நல்லது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ல் இருக்குது, ராகு பகவான் 3ல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதனால் மகர ராசி என்பதில் 7ரை சனியுடைய காலம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனியுடைய காலம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஜென்மச்சனி என்று சொல்வார்கள். இன்னும் 18 மாதங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு நன்மை. குரு பகவான் இப்போ 4ல் இருக்கார். அடுத்து 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதனால் பார்த்து நல்லது வரப்போகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். அன்பான மீனராசி என்பதை உங்களுக்கு 7ரை நடக்குது. குழப்பாதீங்க. குழப்பமான சூழ்நிலை தான் உருவாகுது உங்களுக்கு. அதனால் குழப்பம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை நல்ல இடத்த பார்க்குறாங்க. நன்மையெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். அதனால் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். சோதனைலாம் இருக்க தான் செய்யுது. அதனால் இறைவன் உங்களுக்கு எந்த குறையுமெல்லாம் பார்த்துக்குருவாங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்க. அதனால் இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களாம் 7 இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு நவகிரகங்களுடைய தாக்கம் நமக்கு உடம்புல இருக்கத்தான் செய்யுது. நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கிரகங்கள் இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்தந்த கிரகங்கள் நமக்கு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் அந்தந்த பகுதி நல்லபடியாக இயங்கும். அந்த பகுதியில் உள்ள அந்த பகுதிக்குரிய கிரகங்கள் நமக்கு பலமாக இல்லை அப்படின்னா நமக்கு அது சம்பந்தமான பிரச்சனை. இப்போ செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது செவ்வாய் ஜாதகத்தில் நமக்கு நன்றாக இருக்கணும், நல்ல பலமாக இருக்கணும். அந்த பலமாக இருந்தால் தான் நமக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். பிளட்டில் சத்து நிறையா இருக்கும், ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். ரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் தான் நமக்கு கையெல்லாம் நல்லா நீட்டி மடக்கி நல்லபடியாக நடந்து பிரச்சனை இல்லாமல் நமக்கு அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம உடம்பை ஆளுமை செய்கின்றாங்க. மனோகாரகன் சந்திரன் பலமாக இருக்கணும். அப்போ தான் மனசு திடமாக இருக்கணும். மனசு திடமாக இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியும். அதனால் இறை வழிபாடு தான் நமக்கு நன்மை. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய வழிபாடு இருந்தாலே நமக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது. நிறைய அன்பர்கள்ட்ட குறைபாடுகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆண்மகனுக்கு என்ன வேணும்னா ஒரு நல்ல துணை வேணும். அந்த துணையை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி 2 பேருடைய ஜாதகத்தையும் கொண்டு வச்சு நல்ல விதமாக பார்த்து ஒரே பஞ்சாங்கம் கொண்டு 2 ஜாதகத்தையும் கணித்து அந்த கணக்குப்படி நம்ம ஜாதகங்களை ஆய்வு பண்ணி
ஒரு நல்ல மனைவியாக இவருக்கு அமையுமா, அந்த பெண்ணுக்கு நல்ல கணவனாக அமையுமா, இப்படியெல்லாம் அதில் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம சேர்த்தமையானால் நிச்சயமாக நமக்கு நல்லது. இன்னொரு முக்கியமான கருத்து ஒன்று, நேற்று ஒருத்தர் என்னை கேட்டாங்க, யோனி பொருத்தம்னா என்ன, அது அவசியம் வாழ்க்கையில் தேவையா என்று சொன்னார்கள். யோனி என்றால் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருத்தம். அது அந்த யோனி பொருத்தம் என்பது மிருகங்களை ஒப்பிட்டுருக்காங்க. அதனால் மிருகங்களை, பகை மிருகங்களை சேர்க்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பெரியவங்க எல்லாம் அந்த யோனி பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. யோனி இல்லாமல் செய்யக்கூடாதுன்னா சொல்கிறாங்க, நான் ஏற்றுக்கொடுக்குறேன், நான் மறுக்கலை. அதே நேரத்தில் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கைக்கு ஜாதகத்தில் நிறைய வழி இருக்கிறது. மகேந்திரம், ராசி, வசியம், நாடி, இந்த 4 பொருத்தங்களும் ஜாதகத்தில் பிரமாதமாக இருந்துட்டால் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதியும் இருந்துட்டால் அவங்களுக்குள்ள சண்டையும் வராது, ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமாக வாழ்வாங்க. அப்போ யோனி பொருத்தம் இல்லாவிட்டாலும் கூட அவங்க நிறைவாக சந்தோஷமாக இருப்பாங்க. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த யோனி பொருத்தம் இல்லாமல் கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். பரவாயில்ல பண்ணலாம்னு சொல்லி அதை செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் நிறைவாக தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த யோனி பொருத்தம் இருக்குது, பிரமாதமாக இருக்குது, குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் நிம்மதி இல்லாமல், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜாதகத்தில் கிரகங்கள் சரியாக அமையவில்லை என்று தான் பொருள். அதை பார்க்குறதே கிடையாது. நிறைய பேசுகிறாங்க. நிறைய என்ன பேசுகிறாங்கன்னா, நிறைய விவரங்கள் தெரிந்து கொண்டது மாதிரி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் நல்ல விவரம் தெரிந்தவர்கள் பேச மாட்டாங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அவ்வளோதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். யாராவது கொஞ்சம் அதிகமாக என்கிட்ட பேச வந்தாங்கன்னா, ஐயா நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்குலாம் நான் படிக்கலையா, ஏதோ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜாதகம், ஆனால் ஒரேயா தெரியும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா பின்னாடி வந்துடுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம எதுக்கு வீண் வேண்டாதம் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி நான் அதுலேருந்து வந்துடுவேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் சில கருத்துக்கள் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. அதனால் இந்த நிறைய பெரியவங்கள்லாம் அந்த நூல்கள்லாம் எழுதுகின்ற பொழுது அந்த முக்கியமாக நமக்கு நிறைய பொருத்தங்கள், அதாவது மகேந்திரம், ராசி, ராசி அதிபதி, நாடி பொருத்தம், இந்த 4 பொருத்தம் இருந்துட்டால் யோனி பொருத்தம், ரட்சு பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்க இருக்காங்க. அதில் காலப்பிரகாசன் மூல நூல் எழுதியிருக்கான்னு சொல்லி ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கார். காலப்பிரகாசியாக ஒரிஜினல் நம்ம வாங்கி படித்ததில்லை, அடுத்தடுத்து ஒருத்தர் எழுதுனதில் வாங்கி நம்ம படிக்கிறோம். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஏகாதிபத்திய மைத்திரேச சமசப்தம ஏவச ரட்சி வேதைகன ராசி தோஷோ நவித்தியதே. ஏகாதிபத்தியன்னா ஒரே ராசியாக இருந்தாலும், 7வது ராசியாக இருந்தாலும், நட்பு ராசியாக இருந்தாலும், கண பொருத்தம், வேதை பொருத்தம், ராசி பொருத்தம், ரட்சு பொருத்தம், இந்த 4 பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று இல்லாட்டாலும் பண்ணலாங்கிறான். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராசி அதிபதிக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய பொருட்கள் ராசி அதிபதி இல்லை பண்ணக்கூடாது, ராசி இல்லை, ராசி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராசி அதிபதி புறமாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது, அப்படியெல்லாம் சில விதிகள்லாம் இருக்குது. அப்படி சில பேர் சின்ன பொருத்தம் இல்லைங்கிறாங்க. சின்ன பொருத்தத்துக்கெல்லாம் மாற்று வழிகள்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கெல்லாம் மாற்று வழிகள் நிறைய இருக்குது. சின்ன பொருத்தம் கொண்டு வர்றதுக்கு மாற்று வழிகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த பாதங்களை கணக்கு வச்சு அப்படிலாம் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் உள்ளே போனால் தான் ஆய்வு பண்ண முடியும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, குழந்தைகளுக்கு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கின்ற போது, ஒரு நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நாம் அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் ஏன்னா இந்த வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இன்ஜின் மாதிரி வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. பொருள் ஈட்ட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அதனால் அவங்க 11 மணிக்கு தான் வர்றாங்க. அப்படி வரபோது இவங்க குழந்தையெல்லாம் இல்லத்தில் தூங்கிடுறாங்க. இவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? வரவதே ஹோட்டலில் டிஃபனை வாங்கிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சில வேலைகள் வீட்டில் பார்க்க வேண்டியதான் பார்த்துட்டு 12 மணி 1 மணிக்கு படுக்கிறாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு எந்திருக்க வேண்டியது. தூக்கமும் போயிடுது. நிம்மதியாக தூங்கணும். குறைஞ்சபட்சம் 7 மணி நேரமாவது ஒரு தூங்கணும். மக்கள் 7 மணி நேரமாவது தூங்கினா தான் நோய் இல்லாமல் வாழ முடியும். அப்போ தூக்கம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிட்டா நோய் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதனால் பணமும் சம்பாதிக்கணும், சுகமாக வாழணும், ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். அன்பான நேர்களை நம்ம அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக
ஒரு நல்லவர்களை நாடி எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க, எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க, அனுபவசாலிகள் இருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அனுபவ பாடம் என்பது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அதாவது அனுபவம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா அதாவது இந்த அனுபவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு, அனுபவம், கல்வி அறிவும் இருக்கணும், அனுபவம் வேணும். வெறும் படிச்சுட்டு மட்டும் அனுபவம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் அன்பான நேயர்களே, நாம் நிறைய நம்ம ஒரு நாளைக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்க, அந்த கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா உடனே இதே நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். சந்தேகங்கள் இருந்தால் எப்போ வேணாலும் கேளுங்க. அது 10 மணிக்கு நீங்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டால் கூட நான் பதில் சொல்லுவேன். இந்த மாதிரி கேட்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை ஏதோ நமக்கு தெரியும் கேட்கலான்னு தானே கேட்குறாங்க. அப்படியே உடனே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுவேன். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாரும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழணும். எல்லாரும் நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.